அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி எப்போது, அதாவது இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி எப்போது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி இந்த வருஷம் எப்போது அப்படின்னு சொல்லிங்கன்னா, மே மாதம் 26 2026 அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 11:07 மணிக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது வைகாசி 12ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கணிதத்தையும் சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது என்றைக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு 1:50 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இதில் ரெண்டுத்தில் எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க அதை எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பயிற்சின்றது அந்தந்த கிரகங்களோட மாறுதலை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ குருப்பை மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு. இப்போ கடகத்தில் குரு உச்சமாறாரு. இப்போ உச்சமாறதுனால குரு பலன், அதாவது குரு பார்வை ரொம்ப கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த குருவோட பார்வை எங்கெல்லாம் படுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, விருச்சிகம், மகரம், மீனம், அதாவது 5ஆம் பார்வையாக, அதாவது 5, 7, 9 பார்வையாக அவர் பார்க்குறாரு. நார்மலாக சொல்லுவாங்க குரு பார்வை கோடி நன்மை, 5, 9 மிஞ்சும் அளவுக்கு பலன் தரும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பார்வை நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. ஜென்ரலாக இது கோச்சார பலன் மட்டும்தான். நம்ம கோச்சாரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறதுன்றது கரெக்டான விஷயம் கிடையாது. அப்போ ஒன்றுமே நடக்காதானா நடக்கும், ஒரு 50% மட்டும்தான் நடக்கும். அவங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் அதோடைய கரெக்டான பலன் கிடைக்கும். அதை தவிர பார்க்கும்போது அவங்களுடைய தசா புத்தி, கோச்சாரம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒருத்தருக்கு சொல்லணுமே தவிர பொது பலன்னு சொல்லிவிட்டு இந்த கிரகம் மாறதுனால எல்லாமே மாறிடுமானா கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. அப்போ குரு எல்லாருக்கும் நல்லா செஞ்சுவாரானா அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ சனி பயிற்சின்னு பார்த்தா சனியை பார்த்தாலே பயப்படுறாங்க. சனி மாறினாலே எல்லாருக்கும் கெடுதல் நடக்குமானா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்கு நல்லது செய்யும், ஒரு இதுக்கு நல்லது செய்யாது. இப்போ பார்த்திங்கன்னா குருவுக்கும் எதிரி கிரகம்னு, அதாவது பகை கிரகம்னு இருக்குது. அதே மாதிரி சனிக்கும் அதாவது நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில பேருக்கு இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சனியும் சில இடத்துல நல்லது செய்வார், குருவும் சில இடத்துல கெடுதல் செய்வார். அப்போ ஒவ்வொரு கிரகமும் இந்த கிரகம் நல்ல கிரகம், அந்த கிரகம் கெட்ட கிரகம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லா கிரகமும் ஒரே மாதிரி தான். அப்போ குரு பார்த்தா நல்லதாச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் அவருடைய வேலைகளை தான் செஞ்சுட்டுருக்கார். இந்த 9 கிரகமுமே அதோடைய வேலையை மட்டும்தான் செய்கிறது. அதனால் நம்ம ரொம்ப அழட்டிக்கலாம் வேண்டாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ, நல்லதோ கெட்டதோ, நம்ம கர்மப்படி தான் எல்லாமே நடக்குமே தவிர இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த கடவுள் மேலே இன்றைக்கி கோச்சாரப்படி அவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு வர்றார், அவ்வளோதான். மற்றபடி இந்த குரு பார்த்ததுனால நமக்கு கோடீஸ்வரன் ஆகிடுவோம், லட்சாதிபதி ஆகிடுவோம்லாம் கிடையாது. நம்ம ஜாதகப்படி என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு வயசுக்காரங்களுக்கும் தசா புத்தி இது எல்லாமே மாறும். நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நடக்கும், மீன ராசிக்காரங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொல்கிறதெல்லாம் சும்மா 10 பொதுவாக சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா மீன ராசிலையும் சரி விருச்சிக ராசி ஒவ்வொரு வயசுக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு தசா புத்தி பலன்கள்லாம் மாறும். அதே மாதிரி பார்க்கும்போது சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் அந்த குரு எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பொதுவாக இன்றைக்கி கோச்சாரத்தில் குரு மாறி இருக்கன்னொன்னே எல்லாமா மாறிடுமானா அதெல்லாம் மாறாது. நம்ம விதிப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம கடவுளை வணங்கிட்டு நம்மளுடைய நியாய தர்மமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தாலே போதும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். இதில் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. விதிப்படி எல்லாமே நடந்துன்னு தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்காக கொடுத்துருக்கப்பட்ட கடமைகளை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். கரெக்டாக நமக்கு என்னவோ அதுதான் நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டு கடவுளை வணங்கிட்டு வந்தால் போதும். நம்மளால் முடிஞ்சால் நல்லதை அடுத்தவங்களுக்கு செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கோவிலுக்கு போங்க, எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த ராசிக்கு இப்படி ஆகிடும், அந்த ராசிக்கு அப்படி ஆகிடும்லாம் கிடையவே கிடையாது. எது நடக்கணுன்னு இருக்கோ கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் ஜோசியம் எதுக்குலாம் கேள்வி கேட்காதீங்க. ஜோசியன்றது வழிகாட்டுதல் தான். என்ன அதில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதுக்காக தான் ஜோசியமே தவிர ஜோசியத்தை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் மாறுமானா மாறாது.
நம்மளோட விதிப்படி தான் நடக்கும், கர்மப்படி தான் நடக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நல்லதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். ஓம் நம சிவாய.